அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டை வந்து நம்ம மற்ற லேஅவுட்டை விட கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோஸில் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான லேஅவுட் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணால் லிஸ்ட் வியூ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லீனியர் லேஅவுட் வெர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பட்டன் மட்டும் இருக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம ரிலேட்டிவ் லேஅவுட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் சினாரியோவில் வந்து நமக்கு வந்து யூஐ காம்பனன்ட்ஸ் நிறைய யூஐ காம்பனன்ட்ஸ் வந்து ஒரே ஸ்க்ரீனில் வைக்கிற மாதிரி வரும். அது எங்கெங்கே வைக்கணுங்கிற கண்டிஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை வந்து இன்டெப்த்தாக நம்ம பார்க்குறது நம்ம ஆண்ட்ராய்டு எக்ஸ்பர்டைஸை அதிகப்படுத்தும். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்னால் என்ன? கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான லேஅவுட்டை வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் ஆண்ட்ராய்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் வித் ஃப்ளாட் வியூ ஹைரார்கி. இந்த ஃப்ளாட் வியூ ஹைரார்கினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா ஏன் இந்த ரெண்டரிங் லோடை வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் ரெடியூஸ் பண்ணுதுங்கிறதுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டைட்டில், அப்புறம் ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ்க்குள்ளே 4 ட்ராப் டவுன், அப்புறம் ஒரு பட்டன். இதை எப்படி ரிலேட்டிவ் லேஅவுட்டில் கொண்டு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி இம்ப்ரவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ரிலேட்டிவ் லேஅவுட்னு தான் சொல்ல முடியும். ரிலேட்டிவ் லேஅவுட்லேயே நம்ம இது எல்லாமே பண்ண முடியும். பட் அது நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும், அதே மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே ரிலேட்டிவ் லேஅவுட்டில் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு லெவலுக்கு மேலே இந்த காம்ப்ளெக்ஸ் லேஅவுட்டை கொண்டு அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை ரிலேட்டிவ் லேஅவுட்டில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ரூட் லேஅவுட் ஒன்று இருக்கும் ரிலேட்டிவ் லேஅவுட்டாக. அதுக்குள்ளே வந்து ஒரு டைட்டில், அந்த டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டில் பேரண்ட் லெஃப்ட்டு, பேரண்ட் டாப், அப்புறம் மார்ஜின் டாப் கொடுத்தோம்னா இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடும். அடுத்தது இந்த பேலட், அதாவது இந்த பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து பேரண்ட்டோ, அதாவது பேரண்ட்டோடைய ஹரிசாண்டல் சென்டர் வெர்டிக்கல் சென்டரில் வச்சுருப்போம். அப்போ தான் இந்த இடத்துல வந்து நிற்கும். வச்சுட்டு கீழே மார்ஜின் பாட்டம் கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட். இப்போ அடுத்தது இதுக்குள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா லீனியர் லேஅவுட் வெர்டிக்கல் தான் வைக்க முடியும். ஏன்னா 1 by 1 நேராக இருக்குது. ஸோ சிம்பிளாக இதுக்குள்ளே லீனியர் லேஅவுட் வெர்டிக்கல் வச்சு அந்த லீனியர் லேஅவுட்டுக்குள்ளே 4-5 சைல்டு கொடுத்துட்றோம். 4 சைல்டு, 1 2 3 4 லேபிளில் நான் விட்டுட்டேன். அடுத்தது 5வது சைல்டில் நான் வந்து டேரெக்டாக ட்ராப் டவுனோ பட்டனோ கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட் கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னா இந்த பட்டன் எனக்கு ரைட் சைடு வரணும். ஸோ 1 2 3 4 5வது வந்து ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட் கொடுப்பேன். அந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ளே பட்டன் வச்சு அந்த பட்டன் வந்து அலைன் பேரண்ட் ரைட்டுன்னு கொடுத்துருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃபார்ம் 4 ட்ராப் டவுன் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது, அவ்வளோதான். அதுலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கோம்? ரிலேட்டிவ் லேஅவுட் 1, அப்புறம் லீனியர் லேஅவுட்டு, அப்புறம் ரிலேட்டிவ் லேஅவுட்டு, அப்புறம் பேரண்ட் டாப்பு, மார்ஜின், அது இதுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேஅவுட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்றா நெஸ்டடாக இருக்கும். சைல்டு லேஅவுட்டாக போயிட்டுருக்கும். ஸோ அப்போ இதை வந்து ஆண்ட்ராய்டு ரெண்டர் பண்ணணும்னா ஒவ்வொரு லேஅவுட்டாக ரெண்டர் பண்ணி லோடு அதிகமாகும். இது வந்து ஃப்ளாட் வியூ ஹைரார்கி கிடையாது. அதாவது சிம்பிளாக சொன்னால் இது ரூட் லேஅவுட், இந்த லீனியர் லேஅவுட் வந்து இந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டோட சைல்டு. ஓகே, இந்த ரிலேட்டிவ் லேஅவுட் பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் லேஅவுட்டோட சைல்டு. ஸோ இதோடைய டைரக்ட் சைல்டு இல்லை. இப்போ ஃப்ளாட் வியூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட்ஸ், லீனியர் லேஅவுட் எதாக இருந்தாலும் டேரெக்டாக ஒரே பேரண்ட்டு தான் இருக்கும். அது ரூட் லேஅவுட்டாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த டயக்ராம் நம்ம காட்டுற மாதிரி ஒரே ஒரு ரூட் லேஅவுட்டு எந்த பட்டன் எங்கே வேணாலும் கொண்டாந்து வைக்கலாம், எந்த லேஅவுட் எங்கே வேணாலும் கொண்டாந்து வைக்கலாம். அதை வந்து கரெக்டாக அந்தந்த பொசிஷனில் அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு நமக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. செயின் ஒரு ஃபீச்சர் இருக்குது, பேரியர் இருக்குது, அப்புறம் கைட்லைன் ஒன்று இருக்குது. இது மூணையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த மூணு ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு நம்ம எவ்வளோ காம்ப்ளெக்ஸான லேஅவுட் வேணாலும் ரொம்ப சிம்பிளாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ப்ளஸ் ப்ரொவைடட் ஒரே ஒரு ரூட் லேஅவுட் தான் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சைல்டுங்கும் போது ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம்னால இதை ஈஸியாக குயிக்காக ரெண்டர் பண்ண முடியும். ஸோ லோடும் குறையும். ஸோ அதுதான் இந்த ஃப்ளாட் வியூ. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் வந்து ஃப்ளாட் வியூ ஹைரார்கியில் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸான லேஅவுட்டை கொண்டு வந்து கொடுக்குது. இதுதான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டோட முக்கியமான பாயிண்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த சினாரியோவில் இது யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான லேஅவுட்டை நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும். மோஸ்ட் ஆஃப் த சினாரியோவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். ரிலேட்டிவ் லேஅவுட்லேயும் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ரிலேட்டிவ் லேஅவுட்லேருந்து சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணி வந்ததான் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த செயின்ஸ், பேரியர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்னு 3 ஃபீச்சர் இருக்குது கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில். அதை வச்சு நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸான லேஅவுட்டையும் கொண்டு வர முடியும்.
ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் செயின்ஸ் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் இருக்குது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில். செயின்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு காம்பனண்ட்டோட முடிவில் இன்னொரு காம்பனண்ட் ஆரம்பிக்க முடியும். அது மேலேருந்து கீழேயாகவும் இருக்கலாம், இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி ஏ ஸ்டார்ட் ஆஃப் தி பி இருக்கும். அதாவது ஸ்டார்ட் ஆஃப் தி பி வந்து எண்ட் ஆஃப் ஏல இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆஃப் ஏ வந்து ரைட் ஆஃப் பியில் இருக்கும். சாரி, இது மிஸ்டேக். இது வந்து ரைட் ஆஃப் ஏ வந்து லெஃப்ட் ஆஃப் பியில் இருக்கும். ஸோ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு யூஸ் இன்டர்ஃபேஸ் காம்பனண்ட், அந்த காம்பனண்ட்டை தொடர்ந்து அடுத்தது என்னால் வைக்க முடியும். வித் சம் ஸ்பேஸோ எதோ வேணாலும் நான் செயின் பண்ணிக்கிட்டே போகலாம். இது ஒரு கான்செப்ட். இந்த செயினிங்கை வந்து இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு கோட்லேயே பார்ப்போம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஒரு பட்டன், செயின் மாதிரி, அதாவது செயின் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வியூவோட எண்டில் பட்டன் ஆரம்பிக்க போகுது. அந்த மாதிரி ஒரு இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டுக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ நம்ம முதல்ல சொன்னதான் ஒரே ஒரு ரூட் லேஅவுட் தான் இருக்கும், மிச்சம் எல்லாமே டைரக்ட் சைல்டு. டெக்ஸ்ட் வியூ, ரேப் கண்டென்ட், ஹைட்டு வித் ரேப் கண்டென்ட் வச்சாச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு ஐடி, சிம்பிளாக டெக்ஸ்ட் வியூன்னு வச்சிடலாம். அடுத்தது சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் வச்சாச்சு. ஓகே, இப்போ எனக்கு இது வந்து இந்த டெக்ஸ்ட் வியூ வந்து இந்த என்டையர் லேஅவுட்டோட பேரண்ட்டோட டாப்பில் இருக்கணும். ஆண்ட்ராய்டு கோலன் layout underscore constraint top to top of இந்த அட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் வியூவோட டாப் வந்து பேரண்ட்டோட டாப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். constraint start to start of parent. இதெல்லாம் இந்த ஆட்ரிபியூட்லாம் ரெண்டாவது காம்பனண்ட் வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ எந்த சேஞ்சஸும் ஸ்க்ரீனில் தெரியாது. ஸோ இது ஆண்ட்ராய்டில் ஆப். லேஅவுட் கன்ஸ்ட்ரெயின்ட் end to end of parent. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் end to end of parentன்னு போட்டோன்னா சென்டருக்கு வந்துருச்சு. ஏன் இது சென்டருக்கு வந்துச்சு? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் லேஅவுட்டோடைய அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குல்ல, இந்த அட்ரிபியூட்டில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற இந்த யூஐ காம்பனண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த காம்பனண்ட்டோடைய டாப் எங்கே இருக்கணும், பேரண்ட்டோடைய டாப்பில் இருக்கணும். ஸோ ரெண்டு பார்ட். ஒன்று வந்து அந்த யூஐ காம்பனண்ட்டோடைய டாப்பு, இல்லை யூஐ காம்பனண்ட்டோடைய ஸ்டார்ட்டு, இல்லை யூஐ காம்பனண்ட்டோடைய எண்டு. அது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற ரைட் ஹேண்ட் சைடு ஸ்பெசிஃபை பண்ணுற காம்பனண்ட்டோடைய டாப்பில் இருக்கணுமோ, ஸ்டார்ட்டில் இருக்கணுமோ, எண்டில் இருக்கணுமோ, லெஃப்ட் ரைட் இது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாப் ஆஃப்னு சொன்னோடனே இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனண்ட்டை இந்த பிளாட்ஃபார்ம் வந்து மேலே டாப்புக்கு இழுத்துருச்சு. ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் ஸ்டார்ட், ரைட் சைடு எண்டு. ஸோ இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ என்னோடய டெக்ஸ்ட் வியூவோட ஸ்டார்ட் வந்து
பேரண்ட்டோட ஸ்டார்ட்டோட அலைன் ஆகிருக்கணும். ஸோ அதனால் ஸ்டார்ட்டுக்கு இழுத்துருச்சு, இந்த கார்னர் லெஃப்ட் சைடு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட் டெக்ஸ்ட் வியூவோடைய எண்டு வந்து பேரண்ட்டோட எண்டுக்கு இருக்கணும்னு சொல்லி நான் பேஸ்ட் பண்ண உடனே அது சென்டருக்கு போகுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டுக்கும் அதாவது பேரண்ட் ஸ்டார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், எண்டும் பேரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னோடனே இந்த லேஅவுட் வந்து என்ன பண்ணிடும், ரெண்டு சைடும் புல் பண்ணி சென்டருக்கு கொண்டாந்து நிறுத்திடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி நான் இதை வெர்டிக்கலாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லேஅவுட் அண்டர்ஸ்கோர் constraint bottom to bottom of parentன்னு கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு அடித்தோடனே ஃபஸ்ட்டு வந்து டாப் மட்டும் கொடுத்தனால மேலே மட்டும் இழுத்து பிடிச்சிருக்கு. நான் பாட்டமும் கொடுத்தோன்னே டாப்பும் இழுக்கும் பாட்டமும் இழுக்குங்கிறனால கீழே வெர்டிக்கலாக சென்டருக்கு வரணும். வந்துருச்சா? இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நான் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம், டாப் ஆஃப் பாட்டம் ஆஃப். ஸோ நம்ம கொடுக்குற ரெண்டு ப்ராப்பர்ட்டியை பொறுத்து அந்த லேஅவுட் வந்து அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கி. இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட். ஸோ இதுதான் செயினிங் ஆக்சுவலாக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வியூ வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம அந்த பாட்டமை தூக்கிடலாம். ஸோ நம்ம செயினை பற்றி தான் பேச வந்தோம் இந்த இதில். இப்போ இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அடுத்த காம்பனண்ட் வந்து எனக்கு இந்த டெக்ஸ்ட் வியூக்கு பாட்டமில் வரணும். பட்டன் வித் வந்து ரேப் கண்டென்ட், ஹைட்டும் ரேப் கண்டென்ட் தான். அதில் ஆண்ட்ராய்ட் கோலன் ஐடி பட்டன் 1ன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது ஆண்ட்ராய்ட் கோலன் டெக்ஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ எனக்கு எங்கே வரணும் அப்படின்னா, இது வந்து கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த பட்டனுக்கு கீழே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஆப் லேஅவுட். ஸோ ரெண்டு பார்ட் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ட் டாப், அதாவது இந்த பட்டனோட டாப் எங்கே இருக்கணும், இந்த டெக்ஸ்ட் வியூவோட பாட்டமில் இருக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் டாப்புங்கிறது இந்த யூசர் இன்டர்ஃபேஸோடைய கன்ஸ்ட்ரெயின்ட் டாப் டு பாட்டம் ஆஃப் டெக்ஸ்ட் வியூ. கீழே வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஏரோ மார்க்கும் காட்டுது. இந்த பட்டனோடைய டாப் வந்து இந்த டெக்ஸ்ட் வியூவோட பாட்டமில் இருக்குது. ஓகே, எனக்கு சென்டரில் வேணும். ஸோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே யூஸ் பண்ண ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடலாம். லேஅவுட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் பேரண்ட்டு, அதே மாதிரி constraint end to end of parent. ஸோ இப்போ எனக்கு வந்து வெர்டிக்கலாக இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டும் வரிசையாக செயின் மாதிரி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், இதோட எண்டு வந்து இதோட ஸ்டார்ட்டு, அதே மாதிரி பட்டனோட ஸ்டார்ட் வந்து அடுத்த காம்பனண்ட்டோட, பட்டனோட எண்டு வந்து அடுத்த காம்பனண்ட்டோட ஸ்டார்ட்டு, அப்புறம் அந்த காம்பனண்ட்டோட எண்டு வந்து அடுத்த காம்பனண்ட்டோட ஸ்டார்ட்டுன்னு வெர்டிக்கலாக அலைன் பண்ணிகிட்டே போகலாம். அதே மாதிரி எனக்கு ஹரிசாண்டலாக வேணும்னாலும் அதை என்னால் பண்ண முடியும். டாப் ஆஃப் சொல்லியாச்சு, ஸ்டார்ட் ஆஃப்னு மட்டும் சொல்லிடலாம், எண்டு வேண்டாம். இந்த இடத்துலையும் பாட்டம் ஆஃபை தூக்கிடலாம், எனக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் அது வேண்டாம். கன்ஸ்ட்ரெயின்ட் உடைய ஸ்டார்ட் அது வந்து எண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் வியூ. வந்துருச்சா? அடுத்தது இன்னொரு பட்டன் வேணுனாலும் நான் அப்படியே அடுத்தடுத்த இதோடைய ஸ்டார்ட் வந்து இதோட எண்டு, இதோட ஸ்டார்ட் வந்து இதோட எண்டு அப்படியும் கொடுக்கலாம். லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் செயின் பண்ணிக்கிட்டே போக முடியும். இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டோட ஒரு முக்கியமான ஃபீச்சர். இப்போ அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்க்கலாம். பேரியர்னு ஒன்று இருக்குது. இந்த பேரியர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு இன்விசிபிள் லைன்.
எனக்கு வந்து ஒரு 2-3 காம்பனண்ட் வந்து ஒரு குரூப்பாக வச்சுக்கணும். ஆனால் அந்த குரூப்பை சுற்றி ஒரு பேரியர் வேணும். அந்த குரூப்பை சுற்றி இல்லைனாலும் அந்த குரூப்போடைய ஏதோ ஒரு டைரெக்ஷனில் ஒரு பேரியர் வேணும். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இது மூணுமே ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட் வச்சுக்கோங்க, பட்டன் வச்சுக்கோங்க. இந்த 3 பட்டன்லேயும் பாட்டமில் எனக்கு ஒரு பேரியர் வேணும், ஒரு இன்விசிபிள் லைன் வேணும். ஸோ இது வந்து பி ஒரு சில நேரம் பெருசாக இருக்கலாம், ஒரு சில நேரம் சி பெருசாக இருக்கலாம், ஒரு சில நேரம் ஏ பெருசாக இருக்கலாம். 3 பட்டனில் எது பெருசாக இருக்கோ அந்த உயரத்துக்கு எனக்கு ஒரு பேரியர் லைன் வேணும். ஸோ நான் அதுக்கப்புறம் எந்த ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனண்ட்டையும் அந்த பேரியருக்கு கீழேன்னு வச்சுட்டேன்னா, இப்போ பாருங்கள், அடுத்த 2 சினாரியோ பாருங்கள். சி பெருசாக இருக்கும், அடுத்தது ஏ பெருசாக இருக்குது, அடுத்தது சி பெருசாக இருக்கும். ஸோ எப்படி வச்சாலும் எனக்கு வந்து அந்த ஓகே பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த 3 காம்பனண்ட்டோடைய பெரிய காம்பனண்ட் எதுவோ அதுக்கு கீழே தான் இந்த ஓகே பட்டன் இருக்குது. இதுக்கு பேர் தான் பேரியர். இந்த இன்விசிபிள் லைன் வந்து நம்ம ரன் பண்ணும்போது ஆப்பில் தெரியாது. இந்த பேரியர் எப்படி வைக்கிறதுன்னு தான் நம்ம இப்போ கோடில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட் வியூ வச்சுட்டோம், ஒரு பட்டன் வச்சுட்டோம், இன்னொரு பட்டன் ஒன்று வைப்போம், கொஞ்சம் உயரமான பட்டனாக வைப்போம். பட்டன் வித் ரேப் கண்டென்ட்டு, ஹைட்டு வந்து 100 dpன்னு வச்சு பார்ப்போம். ஓகே, பட்டன் 2ன்னு கொடுத்துட்டேன். இந்த பட்டன் எங்கே இருக்கணும்னா, இந்த பட்டன் வந்து இந்த பட்டனோட எண்டு இந்த பட்டனோட ஸ்டார்ட்டாக இருக்கணும். ஸோ ஆப் கோலன் லேஅவுட் அண்டர்ஸ்கோர் constraint start to end of button 1. இங்கே வந்துருச்சா? ஓகே, இப்போ ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சுருவோம். கேன்சல்னு வச்சாச்சு. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3 காம்பனண்ட்டையும் ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த 3 காம்பனண்ட்டுக்கும் பாட்டமில் ஒரு பேரியர் வைக்க போகிறேன். அப்படின்னு என்னென்னா, இந்த 3 காம்பனண்ட்டில் எது பெருசாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே ஒரு லைன் வரும். அந்த லைனுக்கு கீழே நான் என்ன வச்சாலும் அந்த லைனு அந்த 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 லைனுக்கு மேலே வராது. அதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேரியர்னு ஒன்று இருக்குது. அந்த பேரியரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதோடைய வித்து ஹைட்டும் ரேப் கண்டென்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ கோட் அடிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த பேரியரை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன க்ரியேட் பண்ணணும், ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணணும். பேரியர் பேரியர் டைரக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேரியர் வந்து நான் வந்து இந்த 3 பட்டனுக்கு டாப்லையா பாட்டம்லையா ரைட்டாக லெஃப்டான்னு சொல்லணும். ஸோ பாட்டம்னு வைக்க போகிறேன். ஸோ இந்த பேரியர் வந்து எங்கே இருக்க போகுது, பாட்டமில் இருக்க போகுது. கன்ஸ்ட்ரெயின்ட் ரெஃபரன்ஸ் ஐடிஸ், இந்த இடத்துல தான் நான் முக்கியமான கான்செப்ட். இந்த 3 ஒரு குரூப்பில் போட போகிறேன்னு சொன்னல, அந்த 3 ஒரு குரூப்பில் போடணும். இல்லை அந்த 3க்கும் காமனான ஒரு பேரியர் வேணும்னா அந்த பேரியரோட கன்ஸ்ட்ரெயின்ட் ரெஃபரன்ஸ் ஐடிஸில் இந்த 3 ஐடியை நான் கொடுக்கணும். டெக்ஸ்ட் வியூ பட்டன் 1 பட்டன் 2 கமா செப்பரேட்டர், டெக்ஸ்ட் வியூ கமா பட்டன் 1 கமா பட்டன் 2. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பட்டனாக ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பட்டன் 2 இப்போ பாருங்கள், இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ளூ லைன் வருதா, அதாவது ரன் பண்ணும்போது ஆப்பில் தெரியாது, பட் இங்கே நமக்கு தெரியுது பாருங்க, ஒரு ப்ளூ லைன் டாட்டட் லைன் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாட்டமில் இந்த 3 காம்பனண்ட்டில் எது பெருசோ அதுக்கு கீழே இருக்குது. இப்போ நான் இதிலேருந்து பட்டன் 2 ரிமூவ் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு ஓகேல பார்த்தீங்கன்னா ஓகே பெருசு, அந்த லைன் இந்த ஓகேக்கு கீழே வரும் பாருங்கள். பார்த்தீங்களா, பட்டன் 2 வச்சோடனே பட்டன் 2க்கு கீழே போகுது. இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஹைட்டை பட்டன் 1ஓட ஹைட்டை வந்து 200 dpன்னு போடுறேன். அந்த பேரியர் பாருங்கள் எங்கே போயிடுச்சுன்னு. இப்போ இந்த பேரியரோட யூசேஜை நான் காட்டுறேன். நான் இன்னொரு பட்டன் ஒன்று வைக்கணும், சரிங்களா?
அந்த பட்டன் எப்பயும் எங்கே இருக்கணும்னா இந்த பேரியர் லைனுக்கு கீழே இருக்கணும். அதாவது இந்த 3 காம்பனண்ட்டோட சைஸ் எது பெருசாக இருந்தாலும் அந்த பெருசுக்கு கீழே இருக்கணும். ஹைட்டும் வித்தும் ரேப் கண்டென்ட் கொடுத்தாச்சு. டெக்ஸ்ட்டு ஹாய்னு ஒரு பட்டன். அந்த பட்டன் எங்கே இருக்கணும்னா app layout underscore constraint top. அது எங்கே இருக்கணும்? to bottom of barrier. இந்த பேரியருக்கு பாட்டமில் இருக்கும். ஓகே, சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணனாலும் இந்த பட்டன் வந்து இங்கே பாருங்கள், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே பாருங்கள், நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மேலே கொண்டு போக முயற்சி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போனாலும் எனக்கு அந்த பட்டன் இங்கேயே தான் இருக்குது. அதாவது அந்த பேரியரை தாண்டி உள்ளே போகாது. ஏன்னா நான் அந்த கண்டிஷன் அப்படி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த அப்சல்யூட் வேல்யூ தூக்கிடுவோம். இப்போ நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டன் 1 டிபியை வந்து நான் அதிகப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்பையும் அந்த பேரியர் கீழே வரும். அந்த பேரியர் கீழே தான் அந்த பட்டன் இருக்கும். இல்லை இதை வந்து நான் 100 ஆக்கிட்டு இதை வந்து 500 ஆக்கினாலும் அது கீழே. ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு சேஞ்சையும் நீங்கள் நோட் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை இதை வந்து நான் 100 ஆக்கிட்டு டெக்ஸ்ட் வியூவோடைய வித்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அதோடைய பவுண்டரி எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட் வியூ மேலே இருந்தாலும் அதோடைய வித்து வந்து நம்ம, அதாவது ஹைட் வந்து 500 dp கொடுத்துட்டோம்னா அந்த பேரியர் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு குரூப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸோடைய பவுண்டரிக்குள்ளே எதுவும் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேரியர் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது கைட்லைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில் லாஸ்ட் கான்செப்ட். ஸோ கைட்லைன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஒரு காம்பனண்ட் 2-3 காம்பனண்ட்டை வந்து பேரியர்னு சொல்லி பவுண்டரி வச்சோம். இப்போ எந்த காம்பனண்ட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எனக்கு வந்து ஸ்க்ரீனோட ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 dpயில் ஒரு வெர்டிக்கல் லைன் வேணும். அதே மாதிரி மேலேருந்து கீழே 5 dpயில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வேணும். இந்த 2 லைனை தாண்டி கீழே தான் பட்டன் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வைக்கணும் அப்படின்னா அப்படி வைக்க முடியும். அந்த லைனுக்கு பேர் தான் கைட்லைன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வெர்டிக்கல் லைனை வந்து கைட்லைன் 1ன்னு வச்சுக்கோங்க, ஹரிசாண்டல் லைனை கைட்லைன் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த பட்டனுக்கு ப்ராப்பர்ட்டி எப்படி வைப்போம்னா, பட்டன் வந்து கைட்லைன் 2 பாட்டமில் இருக்கும். அதேமாதிரி பட்டன் வந்து கைட்லைன் 1 ரைட்டில் இருக்கும். அப்போ இந்த லைனுக்கு பாட்டம், இந்த லைனுக்கு ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பட்டனை நீங்கள் இந்த கண்டிஷன் செட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணி இழுத்து இங்கே கொண்டு போனீங்கனாலும் கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த கண்டிஷன் வந்து இதுக்கு மேலேயும் இந்த சைட்லையும் வரக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இன்விசிபிள் லைனை வச்சு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு மேலே இல்லை ஒரு இடத்துக்கு ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ எங்கேயோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா தாண்டி இந்த பட்டன் வர விடாத அளவுக்கு நம்ம கண்டிஷன் வைக்க முடியும். அது எப்படி நம்ம இப்போ கோடில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் லேஅவுட்லேயே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அத்தனை பட்டனையும் கொஞ்சம் டவுனும் கொஞ்சம் லெஃப்ட்டும் ரைட்டும் கொண்டு போக போகிறேன் சிம்பிளாக. ஸோ என்ன பண்ணிடலாம், இந்த பேரியரை ரிமூவ் பண்ணிடலாமா? ஏன்னா இல்லைன்னா கைட்லைனை பார்க்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த பட்டனையும் ரிமூவ் பண்ணிடலாம், இந்த பேரியரையும் ரிமூவ் பண்ணிடலாம். சிம்பிளாக நான் ஒரு கைட்லைன் வச்சுட்டு அந்த கைட்லைனோடைய பாட்டம்லேயும் ரைட்லேயும் டெக்ஸ்ட் வியூ வச்சுட்டேன்னா இந்த மற்ற 2 பட்டனும் அதுக்கும் கீழே வந்துடும். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம கைட்லைன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கைட்லைனுங்கிறதும் அது ஒரு ப்ரீடிஃபைன்ட் காம்பனண்ட் தான். இந்த கைட்லைனுடைய வித் ரேப் கண்டென்ட், ஹைட்டும் ரேப் கண்டென்ட் வச்சாச்சு. ஒரு ஐடி ஒன்று வைப்போம். வெர்டிக்கல் கைட்லைன்.
கன்ஸ்ட்ரெயின்ட் கைடு பர்சன்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 0.3ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லைன் காட்டுதா? நான் இதை வந்து 1.0ன்னு கொடுக்குறேன். எங்கே வருதுன்னு பாருங்கள், இங்கே வருது. ஸோ அந்த பர்சன்டேஜ் வாரியாக 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இதில் இன்னொரு பேராமீட்டர் ஒன்று கொடுக்கணும், அட்ரிபியூட் ஓரியன்டேஷன். இது வந்து வெர்டிகல் ஓரியன்டேஷன். ஸோ ஒரு கைட்லைன் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இது வெர்டிகல், ஹரிசாண்டல் கிடையாது, வெர்டிகல். அடுத்தது அதே மாதிரி ஒரு ஹரிசாண்டல் கைட்லைன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். வித் ரேப் கண்டென்ட்டு, ஹைட்டு ரேப் கண்டென்ட்டு, அதே மாதிரி ஐடி ஒன்று வச்சுக்குவோம். அந்த ஐடியோடைய பேர் வந்து ஹரிசாண்டல் கைட்லைன் கன்ஸ்ட்ரெயின்ட் கைடு பர்சன்ட். அதே மாதிரி தான், நம்ம என்ன வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம். 0.4ன்னு வைக்கலாம். ஓரியன்டேஷன் இது வந்து ஹரிசாண்டல், ரைட். ஸோ நம்ம சொன்ன பர்சன்டேஜுக்கு வெர்டிகல் கைட்லைன் இப்படி இருக்குது, ஹரிசாண்டல் கைட்லைன் இப்படி இருக்குது. எனக்கு என்னென்னா இந்த 3 காம்பனண்ட்டும் இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும், இதுக்கு மேலேயோ இங்கேயோ வரக்கூடாது. அப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணுவேன், இந்த ஒரு டெக்ஸ்ட் வியூ வந்து நான் இதுக்குள்ளே கொண்டாந்தா போதும். ஏன்னா இது மற்ற ரெண்டும் இதை சார்ந்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டவுன் கொடுத்து நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். பட் சொல்கிறேன், ஸோ டாப் டு டாப் ஆஃப்ங்கிறது பதிலாக டாப் டு பாட்டம் ஆஃப் வெர்டிகல் கைட்லைன், சாரி ஹரிசாண்டல் கைட்லைன், ஹரிசாண்டல் கைட்லைன் கீழே வந்துருச்சா? அடுத்தது constraint start vertical guideline வந்துருச்சா? ஸோ என்னுடைய இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்டார்ட் வந்து இந்த வெர்டிகல் கைட்லைனோட ஸ்டார்ட்டில் மேப் ஆகி வரணும். ஓகே, இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், இதை நான் வந்து புல் பண்ணி மேலே ட்ராக் பண்ண பார்க்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள், வராது. அது கீழே எங்கேயோ போகும், பட் வராது. கண்ட்ரோல் செட் கொடுத்துறேன். ஓகே, அதே மாதிரி நான் இங்கிட்டு இல்லை இங்கிட்டு இழுத்தாலும் அது வராது. இழுத்து பார்த்துட்டேன், வராது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கீழே கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டன் ஒன்றும் அதே மாதிரி தான். constraint top to bottom of horizontal guideline, simple. இதே ப்ராப்பர்ட்டியை அந்த பட்டனுக்கும் வச்சுட்டா, ஸோ நம்மளுடைய 3 காம்பனண்ட்டும் இந்த கைட்லைனுக்குள்ளே, கைட்லைனுக்கு கீழேயும் கைட்லைனுக்கு ரைட்லேயும் வந்துடுச்சு. ஸோ இதுதான் கைட்லைனோட யூசேஜ். இந்த ஆப்பை ரன் பண்ணோம்னா இந்த கைட்லைன் நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. இந்த யூஸ் இன்டர்ஃபேஸ் பட்டன்ஸும் டெக்ஸ்ட் வியூ மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம 3 கான்செப்ட் பார்த்தோம், செயின்ஸு, பேரியர், அப்புறம் கைட்லைன். இது 3லையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம காமனாக நோட் பண்ணியிருப்போம், முதல்ல டிஸ்கஸ் பண்ணால் தான். இது மட்டும்தான் பேரண்ட் லேஅவுட்டு. உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் சைல்டு ஆஃப் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட். ஸோ அதுதான், எவ்வளோ காம்ப்ளெக்ஸான லேஅவுட் வந்தாலும் அதை வந்து ரூட் பேரண்ட்டுக்குள்ளே டைரக்ட் சைல்டாகவே நம்ம வந்து எல்லா காம்பனண்ட்டையும் போட்டு அந்த காம்ப்ளெக்ஸான யூசர் இன்டர்ஃபேஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது